Lights, camera, rolling, action. अच्छा எழுதுறா 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 अच्छा अच्छा வந்த சனமெல்லாம் இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான். கலை வளர்ந்தது இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான். ஹீரோவுக்காக படம் எடுத்துட்டு இருந்தவங்க மத்தியில கதைக்காக படம் எடுத்து தமிழ் சினிமாவையே மாத்தின ஜாம்பவான்கள் இவங்க. ஆட்சி பிடிச்சது இந்த சினிமாதா. அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சது இந்த சினிமாதா. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. சினிமா பொறுத்த வரைக்கும் ரெண்டே வாழ்க்கை தான் மச்சான். ஒன்று ஜெயிச்சா இதே பீச்சில் சமாதி கட்டுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகலாம். அப்படி இல்லைனா அங்கிருந்து 20 மீட்டர் தள்ளி அனாதை போனமா மிதக்கலாம். தங்கம் வளைஞ்சது எங்க சினிமாதா. திரையில தங்கம் விளைஞ்சது எங்க சினிமாதா. கைலாசநாதன முருகன கண்ணால பார்க்கத்தான் முடியுமா கூறு. 55 காசு நீ கொடுத்துட்டா தன்னால கடவுளை பார்க்கலாம் பாரு. காத்தவராய மதுரை திரையில தானே புரிஞ்சிருச்சு. காந்திய கூட படத்துல தானே இன்னைக்கு தேசம் தெரிஞ்சிருக்கு. பட பசி தூக்கம் பறந்தாச்சு, பழசெல்லாம் மறந்தாச்சு. கொட்டக வளர்ந்த பிறகு நாட்டுல குத்தம் குறைஞ்சிருக்கு. வளர்ந்த பிறகு நாட்டுல குத்தம் குறைஞ்சிருக்கு. டேய் பாத்துக்கோடா, ஒருத்தருக்கு 5 நிமிஷம் தான், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட். நேம் மாறன், ஏஜ் 20, ஃபோன் நம்பர் 9361707787. ஸ்டார்ட் பண்ணட்டுமாண்ணா? நீ ஸ்டார்ட் பண்ணுப்பா. சினிமா சினிமா சினிமா. ஆரம்பத்தில் சினிமா பார்க்க ஆசையாக இருந்தது, அப்புறம் சினிமாவில் நடிக்கணுன்றது ஆசையாக இருந்தது, அப்புறம் அதுவே பேர் ஆசையானது. நான் கரெக்டாக தெரியலண்ணா. தெரியுறீங்க ப்ரோ, பண்ணுங்க. இல்லை நான் இது கொஞ்சம் சுற்றிட்டே தான் பண்ணுவேன். கரெக்டாக பண்ணுப்பா, வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. சாரி நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணிடுறேண்ணா. சினிமா சினிமா சினிமா. ஆரம்பத்தில் சினிமா பார்க்க ஆசையாக இருந்தது, அப்புறம் சினிமாவில் நடிக்கணுன்றது ஆசையாக இருந்தது, அப்புறம் அதுவே பேர் ஆசையானது.
எல்லாரும் வேற வேலை பார்க்க சொன்னாங்க. கரெக்டு தான், ஆனால் தப்பு. அப்படி செய்யறது ரொம்ப தப்பு. மனசுல ஒரு ராசியை விதைச்சிட்டு நிஜத்தில் இன்னொரு வேலை செய்யறது ரொம்ப தப்பு. அதனால என்ன, எல்லாரும் செய்யறது தானே சொல்லுவீங்க. சிலர் ஆசைப்படுறதை செஞ்சு ஜெயிக்கிறாங்க, ஆனால் ஆசைப்படுறதை செய்ய நினைக்கிறது மட்டும் தப்பு. உன்னால செய்ய முடியாது, செய்ய தெரியாது, வசதி கிடையாது, திறமை கிடையாது, புத்தி கிடையாது, அழகு கிடையாது. இங்கெல்லாம் வந்து நிற்கிறதுக்கே பணம், புகழ், ரெக்கமெண்டேஷன், நெப்போட்டிசம் இருக்கிற இடத்துல உனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. சினிமா அது சினிமான்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி சந்தோஷம், ரொம்ப உயரமான இடத்துல இருக்க ஒரு சந்தோஷம். இப்போ கூட ஒரு படம் எடுத்தாரு, அவர் யாரு? அந்த மாதிரி நிறைய டைரக்டர் படத்தில் நடிக்கணும். 50, 60, 100 நடிச்சுட்டே இருக்கணும். ஒரு சந்தோஷத்துல இருக்கும்போது இன்னொரு சந்தோஷத்துல கையெழுத்து போடணும். என் வீட்டை சுத்தி பணமும் புகழுமா இருக்கணும். அந்த புகழோட சந்தோஷத்துல என் அம்மாவோட கண்ணில் ஆனந்த கண்ணீரை பார்க்கணும். ஆனா இங்க ஒரே அசிங்கம். கனவு நோக்கி ஓட விடாம பயமாவே வாழ வைக்கிற இந்த சொசைட்டி அசிங்கம். சுயநலமா வாழ சொல்றது அசிங்கம். இந்த சிஸ்டம் அசிங்கம், எல்லாம் அசிங்கம். அது ஐடியா அசிங்கம். வயிற்று பசி பெரும்பாடா இருக்கிறப்ப மூளை பசிக்கும், மனசு பசிக்கும். தீர்க்கவே முடியாது இந்த வாழ்க்கை அசிங்கம். உலகத்துல எவ்வளோ தொழில் ஆசை இருக்கும் போது எனக்கு மட்டும் இந்த ஆசையை கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா இந்த ஆசை நிறைவேற்றணும், நிறைவேற்றி ஜெயிச்சு பெரிய நடிகனா வரணும். பல வேஷங்கள் போட்டு பல விருதுகள் வாங்கணும். பெரிய உசரமான சந்தோஷத்தை அனுபவிக்கணும். சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அண்ணா பண்ணிட்டேண்ணா. ஃபோன் நம்பர் மட்டும் 9361707787 லாஸ்ட்ல 8787ண்ணா. ஓகேல? பாத்துக்கடா. ஓகே. ரெக்கார்டே பண்ணலண்ணா. சரி விடு, நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கா பண்ணு. நெக்ஸ்ட் வாங்க. நீ நல்லா பண்ணிட்ட இல்லடா, ஃபுல் ஃப்ளோவோட போயிட்டல. ஸ்டெக்கானியா நான் நடுவில் கரெக்டாக பண்ணியா? ஓகே இல்லை, அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தியா? ஏதோ சின்ன ஸ்மைல் கொடுத்தாங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து. என்னடா சரிங்களா இருக்க? ஃபோன் நம்பர் கரெக்டாக சொன்னியா? கண்டு கூட இல்லடா. சரி விடு, அடுத்த ஆடிஷனில் பார்த்துக்கலாம். ஜெயிச்சிருமா மச்சான்? இது வரையும் நம்ம தோத்துருக்கோம் நினச்சிருக்க இல்லை, அப்போ கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். ஓப்பு இருக்குமா மச்சான்? இது உன்னோட 90வது ஆடிஷன், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மச்சான். நீ எத்தனை ப்ரொடியூசரை பார்த்துருப்ப? என்ன மச்சான், சும்மா உன்னை விட கம்மி தான், ஒரு 60-70 பார்த்துருப்பேன். ஒருத்தர் கூட நம்ம ஸ்கிரிப்ட் பிடிக்கல. எங்க மச்சான், ஸ்கிரிப்டை பார்த்தாலே விசிறி அடிக்கிறானுங்க மூஞ்சில. டேய், நேற்று ஒரு ப்ரொடியூசர் பார்த்து என்னாச்சு? அந்த புண்ணியமா ஓகே சொல்லிட்டான்டா. ஆனா என்ன அப்புறம்? அந்த கதையோட லீட் ரோல் அவன் பண்றான்றான். பண்ணிட்டு போட்டுண்டா. நம்ம கதையோட லீட் ரோலுக்கு வயசு 20 மச்சான், அவருக்கு 50டா. எப்படிடா? ஹலோ, வாடகை எப்ப பாக்குறேன்? நான் நேர்ல வந்து பேசுறேன்னா. ஏதா ஒரு மாசம் இல்ல வந்துருவேன், ஈவினிங் வந்துருவேன், நேர்ல வந்து பேசுறேன். வந்து முதல்ல குடுக்குற வேலையை சரி. டேய், நீ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதை யாருன்னா வீடியோ எடுப்பாங்கல்ல, அந்த வீடியோ எடுக்கிறவங்ககிட்ட மட்டும் சொல்லிவிடு, நீ பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10-15 செகண்ட் வீடியோவை ஆஃப் பண்ணாமல் வைக்க சொல்லு, சரியா? டேய், அங்கே கிடைக்கிற கைத்தட்டில் வச்சு தான்டா பார்த்து அடுத்த 6 மாதம் எனர்ஜியாக ஓட்ட முடியும். பாடாதம்மா சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடாதம்மா ரசிகன் பாராட்டும் கலைஞன் காவல்கள் எனக்கில்லையே சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் இருக்காத நாளில்லையே. டேய், ஒழுங்கா எடுத்தீங்களா இல்லையாடா? கைத்தட்டுற சவுண்டு கேட்க மாட்டேது. தட்டினாங்க மச்சான், எல்லாம் இப்படி தட்டினாங்களா? அதான் உனக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். யாரும் தட்டலடா. அட ஊரா பார்த்துக்கலாம். சரிங்க வா, மேட்ச் பாரு.
ஹலோ அட அனுப்புறமா, நீ வேற ஒரு பக்கம் வெறுக்கத்தாதம்மா. வேலையும் வரல, ஒன்றும் வரல. வந்தா அனுப்புறேன்மா, கண்டிப்பா அனுப்புறேம்மா. அனுப்புறேம்மா. அனுப்பி விட்றேம்மா. வெய்மா காசு வந்து அனுப்புறேன். பணம் இல்லாம பைத்தியம் முடியுதுடா. அதான் நான் சொல்லிட்டேன்ல சார், பெனால்ட்டி ஆனாலும் பரவாயில்ல சார், நான் பே பண்ணிடுறேன் சார். பரவாயில்ல, நாளைக்கு பே பண்ணிடுறேன் தான் சார். நாளைக்கு பே பண்ணுறதுனால சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதுங்க சார். இவ்வளோ கால் பண்ணிட்டு இருப்பீங்க. ஷுவரா நான் பே பண்ணுறேன் சார். 1 மாதம் தான் மிஸ் ஆச்சு. வாடா, நான் பண்ணுறேன் சார், நான் பே பண்ணிடுறேன் சார். நான் பண்ணுறேன் சார், நீங்கள் வைங்க. வாடா. என்னடா ஆளே ஒரு மாதிரியா இருக்க? என்னடா டேய் என்னடா ஆச்சு? நேத்து ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணல. ஆமா. அங்க இது கொடுத்தாங்க மச்சான். எதுக்கு இது? ஏன் புரியல? இன்னுமாடா புரியல? செலக்ட் ஆயிட்டேன்டா. ஏய் செம்மடா மச்சான். எப்படி என்ன பண்ண? அதுவா உட்காருப்பா. பர்ஃபார்ம் பண்ணுப்பா. நீங்களே ஏதாவது சீன் சொல்லுங்க சார். சரி, காரில் போகிற மாதிரி பண்ணு. என்னது சார்? காரில் போகிற மாதிரி. ஓகே சார், பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணு. ஹேய், அங்கடா பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்டு வீடா? சரி பாப்போம். பார்க்கல. எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணம் எல்லாம் மாறுமம்மா. உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. தென்றல் வந்து தீண்டும் யோ பண்ணிடியா? அதெல்லாம் ஓரமாவே சண்டை போடு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எடு. என்ன பண்ணுவ? சீ, பண்ணி எடு. காவியாவுக்கு வலி வந்துச்சு மாப்பிள்ள. பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணோம். பொம்பளை குழந்தை பிறந்திருக்குது மாப்பிள்ள. நீங்கள் சீக்கிரம் வாங்க. வரேன். புள்ளைய ரோட்டில் விட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, பார்த்து கூட்டு போங்க.
ஹலோ ஹலோ மாறனா? ஆமாம். கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? என்னாச்சு? உங்கள் குழந்தை இறந்துருச்சு. என்ன சொல்கிறேன்? உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஹலோ ஹலோ சார், நீங்கள் ஜி மாறனா? ரொம்ப சாரி சார், ரொம்ப சாரி சார். ஒரே நேமில் 2 பேஷண்ட் இருக்காங்க. என் மாறன் உங்களுக்கு பண்ணிட்டேன் சார். எல்லாம் சேஃப் தான் எல்லாரும் சார். ஓகே, நீங்கள் அவங்ககிட்ட ஃபோன் கொடுங்க. ஹலோ. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நமக்கு பொண்ணு பிறந்திருக்குங்க. ஆமாம் ஆமாம், இனிமேல் கொஞ்சம் இடத்துல டபுள் வேலை இருக்கு. சரி நான் வரேன், நீ பார்த்துக்கோ நான் வரேன். ஓகேவா சார்? சூப்பர் மச்சா, செம்ம பண்ணிட்டு இருக்க. என்னாச்சு மச்சான், வரும்போது இதை கத்திக்கிட்டு இருந்தா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், அது ஒரு 200 ரூபா இருக்கும் உங்ககிட்ட. இதோ இரு. சரி மச்சான், எனக்கு வேலைலாம் இருக்கு, முடிக்கணும், போயிட்டு வரேன், பார்ப்போம். சரி மச்சான், பார்ப்போம். ஹலோ. சொல்லுங்க சார். எப்போ சார்? ஓகே சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். என்னவா இருக்கும்? எத்தனையோ ஆஃபீஸ்க்கு ரெஸ்யூம் அனுப்பியிருக்கோம், அதில் ஏதாவது ஒன்றா இருக்கும். ஹலோ மச்சான். சொல்றா, என்ன லைன் மாட்டுச்சு? இல்லைடா, அது இல்லைடா. அப்புறம் என்னடா? ஒரு டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு. சூப்பர்ரா. அதான்டா, இந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் கொஞ்ச நாள் விட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒர்க் பண்ணலான்னு பார்க்குறேன்டா. நல்ல டிசிஷன் தான்டா, நானும் அதான் சொல்லணும்னு இருந்தேன். அதான் நானும் யோசித்தேன். போய் ஜாயின் பண்ணி பாருடா. சரி, எப்படியோ ஒர்க் பண்ணா ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் ஆச்சு பண்ணலாம்ல. இப்படியே இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறேன்? கரெக்டாக தானே யோசிக்கிறேன். கரெக்ட் தான்டா, நீ என்ன யோசிக்கிறியோ அதே செய். சரி, ஓகேடா. போய் என்ன சொல்றாங்களோ பாரு, தூக்கம் வருதுடா. ஓகே, சரி, அப்புறம் பேசுவோம். இன்னொன்னு என்ன ஒர்க் பண்ணாலும் சரி மச்சான், நல்லா லேர்ன் பண்ணணும், சரியா? சரி, ஓகே, அதான் மெயின். ஓகேவா? அதை பாப்போம்டா. சரி, ஓகே, பாய். வேலை இருந்தா பாருடா, இதெல்லாம் சோறுபடாது நமக்கு. சினிமாலாம் உனக்கு வராது மச்சான். இதுக்கு மேலேயே வச்சு கொடுக்க ஒரு நகையும் இல்லை, விட்டு. விளாட்டத்தனமா இருக்காதுடா, திரும்ப பார்த்தா லைஃப் ஓடிடும். உன் கூட இருக்கவங்களாம் எங்கேயோ இருப்பான். பிடிச்சதை செய்ய தெரியல, சம்பாதிக்கவும் துப்பு இல்லை. இப்படி 2 கெட்டனா வாழ்றதுக்கு எங்கேயாவது போயிடு.
ஓகேவா சார்? ஓகே. அண்ணா அந்த ஃப்ரெண்டோட கேரக்டர் ஆடிஷன் வச்சிங்களே என்ன ஆச்சுண்ணா? அதுவாடா 3 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒன்றும் இல்லைண்ணா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், நல்லா நடிப்பானா, அவனும் டேரக்ஷனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நான்லாம் இந்த படத்தில் நடிக்கிறேன், நானும் அவனும் சேர்ந்து பண்ண ப்ராக்டிஸ் தானா எல்லாமே. சும்மாலாம் சொல்லண்ணா, நீங்கள் ஆடிஷன் வச்சு கூட எடுங்கண்ணா. என்னடா உனக்கு எப்போதான் வாய்ப்பு கிடைச்சது, அதுக்குள்ளே இன்னொருத்தனுக்கு வாய்ப்பு கேட்குறேன்ற மாதிரி நினச்சிடாதீங்கண்ணா. நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ நம்பர் கொடு, நான் டீம் விட்டு பேச சொல்கிறேன். சொல்லுங்க சார். ஏப்பா முடியலடா. இல்லை டேரக்டர் சார், நடிக்கலாம் செய்றீங்க. எங்க தண்ணிலேயே ஊர் விட்டு சார். தோ வந்தேன் சார். அத்தை என்னடா ஷாட்டு? ஓகே 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 சார். சார் தோ வந்தேன் சார். அங்கேருந்து வரணும் சார். நெக்ஸ்ட் இவங்களுக்கு தான். உன் 2 மணி நேரத்திற்காகவா என் ஒரு பொழுது மூட் ஸ்விங்கில் மலர்ந்த ஆசையை காதல் என்று நம்பி வாழ்வை பணைய வைத்தேன்.